இன்றைக்கி காலகட்டத்தில் பார்த்திங்கன்னா எதுக்கு எடுத்தாலும் அவசரம். கேட்டால் உடனே பதில் சொல்லணும், உடனே நடக்கணும். இந்த உடனேன்னு அவசரப்படுறதுனால நம்ம நிறைய விஷயங்களில் தோல்வி அடைகிறோன்றது தான் உண்மை. அதே போல் இன்னொரு விஷயம் என்ன தெரியுமாங்க, மற்றவர்களுடைய அங்கீகாரம் பெற வேண்டி நம்ம போராடுறது. நம்ம ஒரு விஷயத்துக்காக நம்ம கஷ்டப்பட்டு நம்ம உழைக்கிறதுல தப்பில்லை. அங்கீகாரம் அப்படின்றது பார்த்திங்கன்னா எல்லா இடத்துலையும் எல்லார்கிட்ட இருந்து அது கிடைக்குமான்னா அது ஒரு பெரிய கேள்விக்குறி. அவரவர் மனநிலை அதை பொறுத்து தான் அது அவங்க நமக்கு கொடுக்குறது கொடுக்காம போகிறது. அந்த அங்கீகாரத்தை வெளியில் தேடுறத விட நமக்கு நாமே கொடுத்துக்கலாம். அதுதான் நிரந்தரமானதும் கூட. நிறைய இடங்களில் நிறைய நேரங்களில் நம்ம அமைதியாக இருக்கிறதாங்க நமக்கு நல்லது. நிறைய மனிதர்கள் இடத்துலையும் கூட அது நம்மளை பலப்படுத்தக்கூடிய ஒரு ஆயுதமாகவும் இருக்கும்னு வைங்க. அமைதியாக இருக்கும் பொழுது தான் அவங்க எப்பேற்பட்டவங்க, எந்த மனநிலையில் நம்மள்கிட்ட பேசுகிறாங்க அப்படின்றத நம்ம புரிஞ்சுக்க முடியும். இன்னொரு விஷயம் கூட சொல்லுவாங்க தெரியுமா பெரியவங்க, கலங்கின குட்டையில் மீன் பிடிக்க முடியாதுன்னு சொல்லிட்டு. அதே போல் தான் நம்ம அமைதியாக இருந்தால் மட்டும்தான் எல்லாமே நமக்கு புரியும். நம்ம நிம்மதிக்கும் அது ஒரு பெரிய வழிவகுக்கும். வேர்களின் வளர்ச்சியும் ஆரோக்கியமும் மரத்துடைய செழிப்பில் வெளிப்படுவாங்கல்ல, அந்த மாதிரி நம்ம கவனத்தை நாம் ரொம்ப ஜாக்கிரதையாக பயன்படுத்தணுங்க. கொஞ்சம் தவறுனாலும் அது பெரும் பாதிப்பை விளைவிக்கும். தேடாமல் முன்னேறு அப்படின்னு கூட சொல்லுவாங்க தெரியுமா. அந்த மாதிரியான வார்த்தைகள் கேள்விப்பட்டிருப்பீங்க. அது எப்படின்னா, ஒரு இலக்கை நிர்ணயிச்சிட்டோம் அப்படின்னா அந்த இலக்கை நோக்கி மட்டுமே நம்ம பயணமாக இருக்கணும். நடுவில் கிடைக்கக்கூடிய சின்ன சின்ன விஷயங்களை தேடும்போது, பார்க்கும்போது, ரசிக்கும் பொழுது, தொடும் பொழுது அது நம்மளை அந்த பாதையிலேருந்து தவற விலகிறதுக்கு ஒரு பெரிய காரணமாக போயிடுங்க. அதுதான் கவனமாக ஜாக்கிரதையாக இருங்க அப்படின்னு சொல்லுவாங்க. நமக்கான எல்லைகளை நாம் தான் வகுத்து கொள்ள வேண்டும் அப்படின்வாங்க தெரியுங்களா. அது என்ன தெரியுமா, அது எதுவாக வேணால் இருக்கலாம். குறிப்பாக மனிதர்கள் இடத்துலங்க ஒருத்தர் கூட நெருங்கி பழகும் பொழுது இவங்க நமக்கு யார், இவங்க நம்ம இந்த இடத்துல தான் அவங்க இருக்கணும், அதை தாண்டி அவங்களுக்கு இது இல்லைன்னு வரக்கூடாது, வரவும் நம்ம விடக்கூடாதுன்றதுல நம்ம கரெக்டாக இருக்கணும். எல்லாரும் நம்ம முன்னாடி நின்று பேசலாங்க, நம்ம மூக்கு தொட்டு பேசுகிற உரிமை யாருக்கும் கிடையாதுன்றதில் நாம் முதல்ல தெளிவாக இருக்கணுங்க. அந்த இலக்கை நிர்ணயிக்க வேண்டியது நம்ம பொறுப்பு. நம்ம முன்னேற்றத்திற்கு தடையாக இருக்கின்றவற்றை தயவு தாட்சணையம் பாராமல் தூக்கி போட வேண்டும். அது என்னவா வேணா இருக்கட்டுங்க. பெத்த பிள்ளைங்களாக இருந்தால் கூட நம்ம வாய் வயிறு வேறங்க. அவங்களுக்கு பார்க்கணும், செய்யணும். அது ஒரு குறிப்பிட்ட காலகட்டத்துக்கு நம்ம கடமை. விலங்குகள், இந்த கோழி குஞ்சு பார்த்துருக்கீங்களா? அது கோழி அது குஞ்சை அவ்வளோ அணைச்சி பொத்தி பாதுகாத்து இது பண்ணுங்க. அதே ஒரு காலகட்டம் வரைக்கும் தான். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பிரித்து விட்டுரும். அதுதாங்க உண்மையான வாழ்க்கை தத்துவமே. இதை புரிஞ்சுக்கிட்டால் போதுங்க. நான் அப்படி விட்டு இது பண்ண சொல்லலை. நெருக்கி இருந்து நம்ம கஷ்டப்பட்டு அவங்களையும் கஷ்டப்படுத்துறதை விட அவங்கவுங்க லைஃப்பை அவங்கவுங்க பார்த்துட்டு விலகி போகிறதுல தப்பே கிடையாது. நம்ம இன்னொருத்தரை நம்புறதை விட நமக்கு நம்மேல் வரும் சுய நம்பிக்கை அது பெரிய பலங்க. அந்த ஒரு நம்பிக்கை இருந்துச்சுன்னா மட்டும் போதுங்க நம்ம உயிர் வாழ்கிறதுக்கு. எந்த சூழ்நிலையும் தாண்டி கடந்து தூசி மாதிரி ஊதி தள்ளிட்டு போயிடலான்னு வைங்களேன். அதை மட்டும் எக்காரணம் கொண்டு நம்ம விட்டுறக்கூடாதுங்க. அது வளர்றது ரொம்ப கஷ்டம். அதுக்காக அவங்க நிறைய பாடங்களை கற்றுருப்பாங்க, நிறைய சுயமரியாதை, தன்மானம் இதெல்லாம் இழந்து கூட வந்தவங்களுக்கு தான் அது முழுசாக கிடச்சிருக்குன்னு வைங்களேன். உன்னால் முடியும், உன்னால் இது முடியும், உன்னால் அது முடியும்னு ஒருத்தவங்க சொல்லி ஊக்கப்படுத்துறதை விட அந்த ஊக்கப்படுத்துறது கூட ஒரு குறிப்பிட்ட காலகட்டம், குறிப்பிட்ட நேரம் வரைக்கும் தான் அது செல்லுபடியாகும். அதுக்கப்புறம் அங்கங்கே அவங்க டயர்ட் ஆவாங்க. எப்படி பேட்ரி போடுறோம், அந்த பேட்ரி பவர் இருக்க வரைக்கும் தான் அது ஒர்க் ஆகணுவாங்கல்ல, அந்த மாதிரியான ஒரு இதுதான் அடுத்தவர்கள் நமக்கு கொடுக்குற ஒரு தூண்டுதல்னு வைங்க. இதே மீது நமக்கே ஒரு நம்பிக்கை ஏற்படும் பொழுது, இல்லை இது என்னால் முடியும், நான் பண்ணுவேன், இன்னும் கொஞ்சம் இவ்வளோ தூரம் தாண்டி வந்துட்டேன் அப்படின்ற ஒரு செல்ஃப் இதில் மோட்டிவ்